படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4 ரவுடி பசங்க கையில ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் அரை வேக்காடு, இன்னொருத்தன் முட்டா பீஸ், இன்னொருத்தனுக்கு திக்குவாயி. அதுல ஒரே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினி. அவ எப்பவுமே போதையிலே இருப்பா, சரக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. இவங்க எல்லாரும் ஒரு கடைக்குள்ள புகுந்து கொள்ள அடிக்கிறாங்க. அப்போ அந்த கடையோட ஓனர் அங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வரான். டேய் யாரா நீங்க, என் கடைக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த ஆளோட பையன் அங்க நின்னுகிட்டு இருக்கான். டேய் மகனே, இங்க இங்கடா பண்ணிக்கிட்டு இருக்க? அடா பாவி, சொந்த கடையில கொள்ள அடிக்கிறியா? சாரி டேடி, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனோட ஃப்ரெண்டு, டேய் இவன் தான் உன் அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுக்கிறான். திடீர்னு போலீஸ்காரனுங்க அங்க வந்து இவங்கள சுத்தி வளைக்கிறானுங்க, சுடுறானுங்க. இவன் ஃப்ரெண்டு இவன் டேடியை சுட்டு கொண்டுட்டான். போலீஸ்காரனுங்க இவனை சுட்டு கொண்டுட்டானுங்க. இவனுங்களும் 2 போலீஸ்காரனை சுட்டு கொண்டுட்டானுங்க. மிச்சம் மீதி இருக்கிறது 2 பேர். அவனுங்க புகையில மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே போலீஸ்காரனுங்க புகை மாற்ற கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு நெத்தி போட்டுல வச்சு இவங்க 2 பேரையும் போட்டே தள்ளிட்டானுங்க. நம்ம ஹீரோயினி அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ அழுதுகிட்டு இருக்கா. அவங்க கிட்ட ஒரு போலீஸ்காரன் போய் அவன் இவளுக்கு உதவி பண்ண பாக்குறான். ஆனா இவகிட்ட துப்பாக்கி இருக்கு போல. அதை எடுத்து இவனை சுட்டே கொன்னுட்டா. உதவி பண்ண வந்தது தப்பால நம்ம ஹீரோயினிய நாய் பிடிக்கிற கூண்டுல அடைச்சி வச்சிருக்கானுங்க. அவளை ஈதுகிட்டு போய் ஒரு ஆபீசர், உன் பேரு என்னமா செல்லம் அப்படின்னு இவன் கேட்க, அடங்கொத்தா என் பேரு நிக்கிதடா அப்படின்னு இவ பேட் கமெண்ட் அடிக்கிற. உடனே போலீஸ்காரனுங்க இவன் மண்டையிலே போட்டு உட்கார வைக்கிறானுங்க. மறுபடியும் இவ பேரை எழுத சொல்றாங்க. இவளும் அங்க இருக்கிற பேனாவை எடுத்து பேரை எழுதுவான்னு பார்த்தா அங்க கேள்வி கேட்ட போலீஸ்காரனோட கையை பிடிச்சி கிழிச்சு கொடிட்டா. ஒருவேளை சைக்கோவா இருப்பாளோ, இவளை அடக்க முடியாம போலீஸ்காரனுங்க தவிக்கிறானுங்க. நீதிமன்றத்துல இவளை ஆஜர்படுத்துறானுங்க. நீதிபதிகளும் இவளுக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 30 வருடம் இவ ஒழுக்கமா இருந்தா பரோல் வழங்கப்படும் உத்தரவும் போடுறாங்க. ஆனா இவ நாட்டாம திருப்ப மாத்துன்னு சொல்லி கதறா. மொரட்டுக்கால பாயிரா மாதிரி பாயிரா. போலீஸும் இவளை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா முடியல. நம்ம ஹீரோயினி ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் என் அம்மாவை பார்க்கணும் இவ கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இதை கேட்காம அவனுங்க இவகிட்ட ஊசியை போட்டு இவளை தூங்க வைக்கிறானுங்க. பெரிய ரூம்ல நம்ம ஹீரோயினியை அடைச்சி வச்சிருக்கானுங்க. அவளுக்கு நம்ம எங்க இருக்குன்னு தெரியாது. ஒரு ஏஜென்ட் ஆபீசர் நம்ம ஹீரோயினியை மீட் பண்றான். அவன் இவகிட்ட, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, என் அம்மாவை நான் பார்க்கணும்னு சொல்லி இவ அழறா. உடனே இந்த ஆபீசர், நீ ஆல்ரெடி சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டேன்னு நாங்க கேஸையே முடிச்சிட்டோம். உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ இந்த நாட்டுக்கு சேவை பண்ணணும், நீ தயாரா அப்படின்னு இவன் கேட்க, இவளும் எனக்கு தூக்கம் வருது, நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லி இவ நல்லாவே சமாளிக்கிறா. இவனும் நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிட்டான். மறுபடியும் ஏஜென்ட் ஆபீசர் அங்க வந்து டோர் ஓட்டையில பாக்குறான். அவ தூங்கிக்கிட்டு இருக்க. இவனும் டோரை திறந்துகிட்டு உள்ள போறான். ஆனா பக்கத்துல நம்ம ஹீரோயினி இருந்திருக்கா போல. இவன் மண்டையிலே ஒண்ணு போட்டு அவன் துப்பாக்கி எடுத்து அவன் தலையிலே வச்சு இவனை ஈதுகிட்டு போறான். அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏகப்பட்ட ஏஜென்ட்டுங்க இருக்கானுங்க. இவனும் கொஞ்சம் கூட பயப்படாம அங்க இருக்கிற டோரை திறக்க சொல்றான். இவனால எனக்கு அந்த கோடு இல்லைன்னு சொல்றான். அந்த துப்பாக்கியில குண்டு இல்லைன்னு சொல்றான். காண்டான நம்ம ஹீரோயினிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. துப்பாக்கி எடுத்து இவ வாயில வச்சு சுட பாக்குற. ஆனா சுடல. உடனே ஏஜென்ட் துப்பாக்கியை போடுங்க, முதல் குண்டு சுடாது, உன் திமிர அடக்க இன்னொரு குண்டு சுடுன்னு சொல்லி இவ காலையே சுட்டுட்டான். நம்ம ஹீரோயினி கால கட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏஜென்ட் இவளை மீட் பண்ணி, நீ தயாரா அப்படின்னு சொல்லி, நீ சண்டை போட கம்ப்யூட்டர் எல்லாமே நீ கத்துக்கணும், எல்லா கிளாஸ்லயும் நீ பாஸ் ஆகணும்னு ஆர்டர் போடுறோம். நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. இதுக்கு ஓகே சொல்லிட்டு ட்ரைனிங்கும் எடுக்கிறா. முதல் கிளாஸ் என்னன்னா கம்ப்யூட்டர் என்றா என்னன்னே தெரியாது. நம்ம ஹீரோயினி கம்ப்யூட்டர் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரை எலி வளைய நோன்ற மாதிரி நோன்றா. அதை சொல்லிக் கொடுக்குற வாத்தியார கடிக்கிறா. 2வது கிளாஸ்ல துப்பாக்கியை எப்படி பிடிக்கணும்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி ஆல்ரெடி துப்பாக்கியை வச்சு விளையாடி இருக்கா போல. அதை வச்சு பின்னி எடுக்கிறா. 3வது கிளாஸ்ல கராத்தே மாஸ்டர் கிட்டயே கராத்தே சொல்லி கொடுக்குறா. இந்த டிபார்ட்மெண்ட்ல மேக்கப் ஆயா ஒண்ணு இருக்கு. அவ இவளோட விக மாத்திரா. இவளோட அழகைய சேஞ்ச் பண்ணி ஏஜென்ட் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு, நீ ஒரு பொண்ணா மாற ட்ரை பண்ணுன்னு அறிவுரை சொல்றா. நம்ம ஹீரோயினி எல்லாத்தையும் வேண்டா வெறுப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் அதே கிளாஸ் அதே ட்ரைனிங். நம்ம ஹீரோயினி உள்ளுக்குள்ள இருக்கிற சைக்கோ வெளியே வரான். அவன் வெளியே வந்த உடனே கம்ப்யூட்டரை போட்டு அடிக்காம உடைக்கிறா. கராத்தே மாஸ்டரையே செவிலியே ஒண்ணு வைக்கிறா. அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஏஜென்ட்டுக்கு இவன் நல்ல பிள்ளையா மாறவே மாட்டாளான்னு இவன் மூச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டிபார்ட்மெண்டோட சீஃப் நம்ம ஏஜென்ட்டை வர வச்சு, யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, அவ தான் வேலைக்கே அவளை பூச்சி ஏன் தொங்கிட்டு இருக்க? சார், அவ திறமையான பொண்ணு, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யோ உன் நம்பிக்கை தூக்கி குப்பையில போடியா, இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள அவ மாறணும், இல்லனா அவளை தூக்கி போட்டுட்டு வேற வேலை இருந்தா பாருன்னு ஆர்டர் போடுறான். நம்ம ஏஜென்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. உடனே ஏஜென்ட் நம்ம ஹீரோயினியை கூல் பண்ண அவளோட 20வது பர்த்டேவை கேக் வண்டி செலிப்ரேட் பண்றா. இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ எல்லா கிளாஸ்லயும் பாஸ் ஆகி ஆகணும், உன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை கெடுத்துறாத நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட் போறான். நம்ம ஹீரோயினியும் இவளோட சைக்கோத்தனத்தை உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு ட்ரைனிங்கும் எடுக்கிற. ஆனா காலங்கள் ஓடுன்னு ஓடுது. நம்ம ஹீரோயினியும் ட்ரைனிங் எடுக்கிற. இப்போ ஒரு அழகான பொண்ணா மாறி இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினிக்கு 23வது பிறந்த நாள், அதை செலிப்ரேட் பண்ண போறாங்க. உடனே நம்ம ஏஜென்ட் இவளை மீட் பண்ணி, உன் பிறந்த நாளை இங்க செலிப்ரேட் பண்ண போறது இல்ல, வெளியே போய் செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொல்ல, மெசலான நம்ம ஹீரோயினி பல வருடங்கள் கழிச்சு இந்த உலகத்தை பார்க்க போறா. ஏஜென்ட்டும் நம்ம ஹீரோயினியும் ஒரு அழகான ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போய் டின்னரை சாப்பிடுறாங்க. நம்ம ஏஜென்ட் இவளுக்காக பிறந்தநாள் பரிசா ஒரு பாக்ஸை கிஃப்ட் பண்றான். தலகால புரியாம நம்ம ஹீரோயினி அந்த கிஃப்டை பிரிச்சு பாக்குற. ஆனா அதுல துப்பாக்கியும் தோட்டா இருக்கு. இவளுக்கு தலையே சுத்துது. உடனே ஏஜென்ட், ஏ நிகிதா, உனக்கு 5 நிமிஷம் தான் டைம், உன் பின்னாடி 3 பேர் இருக்காங்க, அவங்கள கொலை பண்ணிட்டு டாய்லெட் ரூம்ல சீக்ரெட் வழி இருக்கு, அதன் மூலமா தப்பிச்சுட்டு வெளியே வான்னு
நான் போன பிறகு வேலை யாருமேனு ஏஜென்ட் சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. மனச கல்லாக்கி கொண்டு துப்பாக்கிய லோடு பண்ணி சும்மா டப்பு டப்புன்னு 3 பேரை சுட்டே கொன்னுட்டா. திடீர்னு அவங்களோட ஆளுங்க அங்க வந்து இவள சுடு சுடுன்னு சுடுறாங்க. இவளும் தப்பிக்க டாய்லெட்டுக்கு ஓடி போறா. அங்க வழியை கண்டுபிடிக்கிறான். ஆனா அங்க செவுரு லாக் பண்ணிருக்கு. இனிமேதான் படத்தோட கதையே சூடு பிடிக்க போகுது. காண்டான நிக்கிதா இங்கிருந்து எப்படிரா தப்பிக்க போறேன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்கு. அங்க பாடி கார்ட்ஸ் ஓடி வந்து இவள சுடுறானுங்க. இவளும் பதிலுக்கு சுடுறா. ஆனா அவனுங்க கிட்ட மிஷின் கன்னுலாம் இருக்கு. இவ துப்பாக்கில குண்டும் இல்ல. அங்க குப்பையை கொட்டுற வழி ஒண்ணு இருக்கு. உடனே இவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு நிக்கிதா அந்த வழியில எகிரி குதிச்சு தப்பிச்சிட்டா. கீழே வந்த நிக்கிதா உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடு ஓடுன்னு ஓடுறா. தப்பிச்சு எங்கேயும் போகாம மறுபடியும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போறா. அங்க இவளோட ரூமுக்கு போனா ஏஜென்ட் கூலா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஏன்டா டே நீ சொன்ன மாதிரி அங்க வழியே இல்லடா, எனக்கு தெரியும் நிக்கிதா. தெரியுமா? ஆடா பாவி, தெரிஞ்சுதான் என்ன மாட்டி விட பாத்தியா? உன்னை சும்மா விட மாட்டேன் நானு. இவனை போட்டு அடிக்கிற. உடனே இவன் கூல் பண்ணி இங்க பாரு நிக்கிதா, இது ஒரு ட்ரைனிங் செக்ஷன். இதுல நீ பாஸ் ஆனா மட்டும்தான் இங்க இருந்து வெளியே போக முடியும். நீ பாஸ் ஆயிட்ட, கண்டிப்பா நீ இன்னைக்கே வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி இவளை சமாதானப்படுத்துறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நிக்கிதான்னு சொல்லி இவன் வழிகிறான். இவளும் இவனுக்கு ஒரு உமா கொடுத்துட்டு இதுதான் உனக்கு நான் கடைசியா தர உமா. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. ஆனா அதை வெளியே காட்டிக்கல. மறுநாள் நம்ம நிக்கிதா இங்கிருந்து கிளம்புறா. அதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசரை மீட் பண்ணி சைனா வாங்குற. அந்த ஆபீசர் நாங்க சொல்ற வேலையை நீ சரியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டரை போடுறான். நம்ம ஹீரோயினுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ஏஜென்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். இனிமேல் உன் பேரு மரியா, நீ ஒரு நர்ஸ். அதுக்கு தேவையான பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், தேவையான பணம், உன்னோட கோடு நேம் ஜோசபின் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான். இவளும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்த நிக்கிதா ஊரையே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு அழகான வீடை வாடகைக்கு எடுத்து தாங்குற. அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கி போடுறா. சமைக்க தேவையான பொருளை வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா. அங்க இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கி அடுன்னு அடுக்குறா. பில்லு போறவங்கிட்ட பில்லு போட போனா அவன் இதெல்லாம் பார்த்து மெசல் ஆகிட்டான். மேடம் ஒவ்வொரு தான் பில்லு போட முடியும்னு சொல்லி இவன் கலாய்க்க, பதிலுக்கு இவ கலாய்க்க. இவன் பேச்சுல மயங்கி போன நிக்கிதா வாங்க நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு இவனை நைஸா கூப்பிடுறான். அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினி இவனை இவளோட வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டு டின்னரை சாப்பிடுறாங்க. அப்படியே ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்த லவ் சென்சார் பண்ணி லவ் இவனுக்கு ப்ரப்போஸ் பண்றா. இப்படியே 6 மாத காலங்கள் ஓடுது. இப்போவும் இவங்க 2 பேரும் ஜோடியா ஜாலியா இருந்துகிட்டு இருக்காங்க. இவளை நல்லா நாய்க்குட்டி மாரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் நர்ஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு இவன் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல உடனே ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பி வான்னு கூப்பிடுறாங்க. இவளும் அங்க கிளம்பி போறா. அங்க போனா இவளோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அங்க வேலை செய்யற வைட்டர்ஸ் ஆஸ்ட்ரேஜா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளும் இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இவன் கேட்க இவளுகளும் சாரி இவனுங்களும் நீ ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வான்னு சொல்ல இவளும் அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை எல்லாரும் முன்னாடி அங்கேயே டிப்டப்பா மாட்டிக்கிட்டு அங்க வரா. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல காஃபி வேணும்னு கேக்குறாங்க. உடனே இவனுங்களும் காஃபில ஒரு சிப்பு மாதிரி ஒரு பாமா ரெடி பண்ணி இவகிட்ட கொடுக்குறாங்க. இவளும் அதை வாங்கிக்கிட்டு அங்க எடுத்துக்கிட்டு போறா. 2 தடிமாடு மாதிரி 2 பாடி கார்ட்ஸ் இருக்கானுங்க. இவனுங்க இவளை முறைச்சியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளும் அங்க இருக்கிற ஆளுகிட்ட காஃபியை கொடுத்துட்டு இந்த தடிமாடுங்க இவளுக்கு டிப்பை கொடுக்குறாங்க. இவளும் அந்த டிப்பை வாங்கிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கா. மறுபடியும் இவன் அங்க போறா. அவனுங்க உன் வேலை முடிஞ்சு போச்சு, நீ வீட்டுக்கு போலான்னு சொல்ல இவளும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஏஜென்ட் இவளோட வீட்டுக்கு வரான். இவளும் இவனை இன்வைட் பண்ணி டின்னரை கொடுக்குறாங்க. இவளோட பாய் ஃப்ரெண்டு இவனை இவளோட அங்கிள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவளை பத்தி எல்லாத்தையும் இவங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். இவனும் இவளை பத்தி ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்க 2 பேரும் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு இவன் 2 டிக்கெட்டை கொடுக்குறான். இவங்களும் இதை வாங்கிக்கிட்டு வெக்கேஷன் என்ஜாய் பண்ண ஊருக்கு கிளம்புறாங்க. அங்க போய் ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டு ஒரு ரூமை எடுத்து தங்குறாங்க. சென்சாரை இப்ப பண்ணலாமா இல்ல அப்புறம் பண்ணலாமான்னு ஜாலியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போனு கால். அதுல ஒரு ஆளை கொலை பண்ணணும்னு சொல்லி அதுக்கு தேவையான துப்பாக்கியை டாய்லெட் ரூம்ல வச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவளும் அங்க போய் செக் பண்ணி துண்டு துண்டா இருக்கிற துப்பாக்கியை அசம்பிள் பண்ணி ஜன்னலை உடைச்சு டார்கெட்டுக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா டார்கெட் யாருன்னு இவளுக்கு தெரியாது. வெளியே இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளை கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு லேடியை கொலை பண்ணணும்னு இவளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே நம்ம ஹீரோனி துப்பாக்கியை கரெக்டா அந்த லேடியோட நெத்தி போட்டுல வச்சு தூக்கிட்டா. எவ்வளவு நேரம் தான் குழி பண்ணு உள்ள வந்த பாய் ஃப்ரெண்ட் இவ எதையோ மறைக்க பாக்குறான்னு இவனுக்கு டவுட்டா இருக்கு. இவனும் இவளை ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. மறுபடியும் ஒரு ஆளை கொலை பண்ண இவன் நம்ம ஏஜென்ட் ஒரு ஆளை கொலை பண்ண திட்டம் போட்டு கொடுக்குறான். இவளும் இதை கேட்டுட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றா. இவளோட டார்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவ வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவன் கிட்ட ஏதோ ஒன்னு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் தான் இவங்களுக்கு தேவைப்படுது. அதை அவன் லாக்ல இருந்து எடுக்க பாக்குறாங்க. அவன் எங்க போனாலும் பாடி கார்ட்ஸோ தான் போவான். உடனே நம்ம ஹீரோனி அவனை இவளோட வீட்டுக்கு கூப்பிடுறான். அவனும் வரான். அவனோட பாடி கார்ட்ஸை வெளியே நிக்க வச்சுட்டு இவன் உள்ள போறான். இவளும் இவனுக்கு காஃபி போட்டு கொடுக்குற சாக்குல ஏதோ ஒரு ஊசியை போட்டு இவனை தூங்க வச்சுட்டு அங்க ஒரு இவளோட அலக்கை இருக்கான். அவன் இவனை மாதிரியே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். ஆனா ஃபேனு சொதப்பிருச்சு. நம்ம ஹீரோயினும் இந்த பிளானை நான் முடிக்கிறேன்னு இவன் டிபார்ட்மெண்ட் ஆளுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா முடியல. இவளோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் நாங்க ஒரு கிளீனர் அறப்புறோம், அவன் எல்லாரையும் பார்த்துப்பான்னு சொல்ல அந்த கிளீனரும் வரான். எழுதுகிற எல்லா பாடி கார்ட்ஸையும் போட்டு தள்ளுறான். இவனையும் போட்டு தள்ளிட்டு ஒரு டாய்லெட் ரூம்ல வச்சு இவங்களை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பண்ற வேலையை பார்த்தா நம்ம ஹீரோனிக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கா. கூட இருந்த அல்ல கையும் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல அவனும் துப்பாக்கி எடுக்க இவனும் துப்பாக்கி எடுக்க கிடைக்கிற கிளீனரு அல்ல கையை சுட்டு தள்ளிட்டான். உடனே இவங்க எல்லாரையும் கிளீன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் இந்த கிளீனரும் அவனோட வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினி அவனை மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோட்
கோட்டு போட்டுக்கிட்டு அங்க போறா. நம்ம ஹீரோயினி அந்த ஆளோட ஆபீஸுக்கு போய் அங்க இருக்கிற லாக்கர்ல ஃபைல்லாம் எடுத்து ஒன்னொன்னா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ கண்ணாடி போட்டுருக்கால்ல, அந்த கண்ணாடியில ஸ்கேனர் இருக்கு. அது ஒவ்வொன்னா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அங்க செக்யூரிட்டி கேமரா இருக்கு. அத வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு செக்யூரிட்டி நம்ம பாஸ் தான் இத பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அங்க ஒரு நாய் வருது. அந்த நாயை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி பயந்துட்டா. அது இவள பார்த்து கொலை கொலைன்னு கொலைக்குது. இவளும் பயந்து ஓடுறா. உடனே செக்யூரிட்டி எல்லாம் அலர்ட் ஆயிட்டாங்க. உடனே எல்லாத்தையும் லாக் பண்றாங்க. உடனே அங்க கிளீனர் ஓடி வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறான். நம்ம ஹீரோயினை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயினி நீ யாரையும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுக்குறான். ஆனா இவன் கேட்காம எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். இவனையும் சுட்டு தள்ளிட்டாங்க. இவனும் காரை எடுக்கிறான். ரெண்டு பேரும் அங்கிருந்து உடனே ஒரு செவுத்த ஒண்ணு இடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம கிளீனருக்கு பல இடங்களுக்கு குண்டடிப்பட்டதுனால அவனும் இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினி இவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இனிமேல் இந்த வேலை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு. அது என்ன வேலைன்னு இவனுக்கும் தெரியுது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு இவன் சொல்றான். இது தெரிஞ்சுமா இவ்வளவு நாளா என் கூட இருந்தேன்னு சொல்லி இவ அழுறா. இனிமேலும் என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்றா. அன்னைக்கு மறுநாள் நம்ம ஏஜென்ட் நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு வரான். ஆனா அவ அங்க இல்ல. இவளோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்கான். அவனை மீட் பண்ணி அவ எங்கன்னு இவன் கேட்க, உங்க டிபார்ட்மெண்ட் பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னையும் நீங்க கொலை பண்ண போறீங்களா அப்படின்னு இவன் கேட்க, நான் உன்னை கொலை பண்ணலாம் வரல. நான் அவளை தேடிக்கிட்டு வந்தேன்னு இவன் சொல்ல, இவனும் அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது. அவ இனிமேலாவது அவளை நிம்மதியா விடுங்கன்னு இவன் சொல்றான். அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.